Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 444 பார்ட் 1. ஓபன் பண்ணா லெவல் 2 காட்டுறாங்க. அந்த இடத்துல ப்ளூபெரிஸ் எல்லாம் சும்மா கொலவெறியோட காட்டுத்தனமா பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. 1-2னா பரவாயில்ல, எக்கச்சக்கமா ஓடிட்டு இருக்குதுங்க. அங்க வேலை செய்யற காட்ஸுங்களே பார்த்துட்டு மிரண்டுட்டானுங்க, என்ன இத்தனை வருதுங்கன்னு. அது மட்டும் இல்லாம பக்கி மிஸ்டர் 3 அந்த லெவல்ல தானே இருக்காங்க. அவங்களுக்குமே ஒண்ணும் புரியல. தப்பிச்சு ஓனவனுங்க அவனுக்கே ஷாக்கா இருக்குன்னா அப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் எங்க போறாங்கன்னா லெவல் 2ல இருந்து லெவல் 4க்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு அத்தனை பேத்தையுமே போட்டு தொவன்னு துவச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வேற ஏதோ பெரிய பிரச்சனை, அதனாலதான் எல்லாருமே ஒண்ணு கூடி போயிட்டு இருக்காங்கன்னு. அப்பதான் இன்னொரு மேட்டரும் தெரிய வருது. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க எல்லாருமே இப்ப லெவல் 4க்கு தான் போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? லெவல் 2ல சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க, ஆனா பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் அது இதுன்னு எதுவும் இருக்காது. அதுல இந்த ஜெயில் கைதிங்க எல்லாம் பயங்கரமா சாபம் விடுவானுங்க. நல்ல வேலை இந்த பீஸ்டுங்க எல்லாம் போகுது, அப்படியே போய் தொலையட்டும், ரிட்டர்ன் வரவே கூடாதுன்னு. பகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா லெவல் 2ல இருந்து எப்படா எஸ்கேப் ஆகுதுன்னு முக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவங்களுக்கு வேற ஒரு பஞ்சாயத்துன்னு போயிட்டாங்கல்ல, இந்த கேப்பை வச்சு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். இதான் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ். மிஸ் பண்ணவே கூடாதும்பா. மிஸ்டர் 3க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா இவங்க லெவல் 5ல இருக்கும்போது அந்த ஓனாய்ங்க எல்லாம் வெறிகுண்டு விரட்டுச்சுங்கல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சானுங்க. அடுத்து அந்த மகளனோட பாய்சன் லெவல் 4ல அதுலயும் படாத பாடுபட்டு முக்கு எஸ்கேப் ஆகி வந்தாங்க. இவன் ஃபீல் பண்ணி சொல்றத பார்த்துட்டு இப்ப பகியை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டுமா நம்ம லெவல் 3ல அந்த சோத்து முட்டி ஸ்பிங்ஸ் கிட்ட மாட்டிட்டமே, அதுகிட்ட கூட படாத பாடுபட்டு காம்பவுண்ட் வாழலாம் எகிரி ஊச்சி எஸ்கேப் ஆகி வந்தானுங்க. ஆனா அதெல்லாம் விட கன்றாவே என்னன்னா கடைசி அந்த ஆம்பளை மூஞ்சி சிங்கத்துக்கு கிட்ட எல்லாம் மாட்டினாங்கல்ல, அதுங்க கடிச்சு மிதிச்சு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, திரும்பி நின்று பாம நசுக்கி விட்டுருச்சுங்க. இந்த கன்றாவி எல்லாம் வெளியில சொன்ன அவமானம். நான் அவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி படாத பாடுபட்டு எப்படியோ லெவல் 2க்கு வந்தாச்சு. அதை நினைக்கும் போதுதான் கண்ணுல முட்டிக்கிட்டு வருது. முட்டிக்கிட்டு வரதுக்கு அது என்ன ஒண்ணுக்காடா, கண்ணீர்ரா. இனிமேட்டு நம்ம ஜாலியா வீர நடா போட்டு போகலான்னு சொல்லி சத்தமா விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அதுக்காக லூசுத்தனமா அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ணல. ஏன்னா அப்படி உனக்கு தப்பிக்கணும்னு சொல்லி கிளம்பினாலும் கண்டிப்பா எவனாச்சும் வந்து கேட்டு போடுவான்னு நல்லா தெரியும். அதனால ஜெயில் கைதிங்க எல்லாத்துக்குமே சாவியை கொண்டு வந்து கொடுத்துருவான். அவனுங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி பயந்தது அந்த மான்ஸ்டர்ஸ்க்காக. ஆனா இப்போ அதுங்க எதுவுமே இங்க இல்ல. அப்படி இருக்கும்போது தப்பிச்சு வாங்கடா போலான்னு சொல்லி அத்தனை பேர் கையிலயுமே ஒரு சாவி கொத்து, அதுவும் எல்லாம் அந்த வேக்ஸ்ல ரெடி பண்ணிருப்பான். இனி ஆட்டத்தை சொல்லவா வேணும்? இங்க கண்ட்ரோல் ரூம்ல கதறிட்டு இருப்பானுங்க. என்னன்னா ஏ டீம், பி டீம், சி டீம்னு போன எந்த டீமையும் கான்டாக்ட் பண்ண முடியல, எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டானுங்க. உடனே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வார்டனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் ஐயோ நான் புதுசா வார்டனா மாறினா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் வாங்கி போட்டிருந்தேன், அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களான்னு கேட்பான். அட தலைக்கு பின்னாடி ஏதோ மாஸ்க் மாதிரி போட்டிருப்பான். அட விளக்கண்ண வயசு வார்டனு அது மேட்டர் இல்லையா? லெவல் 2ல ஏதோ ஒரு 2 பேர் பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் வயசு வார்டனுக்கு தூக்கி வாரி போடும். ஆல்ரெடி அவனுங்க பஞ்சாயத்து தாங்க முடியலன்னு தான் அத்தனை பேர் அங்க போயிட்டு இருக்காங்க. இதுல புதுசா இன்னொருத்தனுங்க கிளம்பி இருக்கானுங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? மாத்தி மேலே கிளியில வந்தாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜெயில் கதவெல்லாம் திறந்து விடுவானுங்கல்ல, அவனுங்க கேப்டன் பகி தான் ரிலீஸ் பண்ண சொன்னதுன்னு சொல்லி தான் திறந்து விடுவானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எல்லாருமே நன்றியோட இருப்பாங்களே. இப்ப வயசு வார்டனால இங்க விட்டுட்டு திருப்பி மேல எல்லாம் போக முடியாது, போனா கீழே பஞ்சாயத்து ஆயிரும். அதனால மிச்சம் இருக்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே லெவல் 2க்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். அதை நம்பி என்ன பண்ணுவானுங்க, ஒரு 3 பேர் போய் லெவல் 2ல இருக்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில கூப்பிட்டா அங்க யாருமே இல்ல, எல்லாருமே லெவல் 4ல இருக்காங்க. அங்க வேற ஜெயில் கைதியோட கதவு எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டு இருக்கானுங்களா. சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க என்ன தடா பண்றதுன்னு சொல்லிட்டு திரும்பினா அப்படியே இந்த ஜெயிலோட டோர் ஓபன் ஆகிற சவுண்ட் கேட்கும். எப்படி இருக்கும்? மொத்தமாவே அங்க கார்ட்ஸுங்க 3 பேர் தான் இருக்கானுங்க. அத்தனை ஜெயில் கைதிகளும் வெளியில வந்தானுங்கன்னா இருக்கிற காண்ட எல்லாத்தையுமே காட்ட மாட்டானுங்க. இப்ப இவங்க 2 பேத்தோட பிளான் என்னன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க இருக்க எல்லா கார்ட்ஸையுமே அடிச்சு போட்டுட்டு எப்படியாச்சும் ஒரு நேவி ஷிப் ஆட்டைய போட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும். இவங்க கஷ்டப்பட்டு எல்லா கைதிகளையும் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சது சக்சஸ். இவனுல பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹேட்டும் மிஸ்டர் 2வும் ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. அப்படி இல்லன்னா கூட அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே இந்த பிரிசன்ல தான் கழிக்க போறாங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டானுங்க. இப்ப கீழே மட்டும் அவனுக்கு அந்த அலப்பறை பண்ணி எல்லா காட்சியும் அங்க வர வைக்கலன்னா இங்க இவனுக்கு தப்பிச்சிருக்கவே முடியாது. பண்ற பில்டப்பா பாத்தீங்களா? இங்க இவனு 2 பேரும் லெவல் 2ல வீர நட போட்டு வரத கண்ட்ரோல் ரூம்ல பார்த்துட்டு பதறுவானுங்க, இவனு எப்படி இங்க வந்தானுங்கன்னு. இப்ப என்னன்னா வெறும் 3 கார்ட்ஸுங்க மட்டும்தான் இருக்காங்க. மிச்ச எல்லாருமே பிரிசனர்ஸ். எப்படியும் குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. இனி எஸ்கேப் ஆறது நம்ம சான்ஸ், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பாத்துக்கணும். எங்களை காப்பாத்தின பகிக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒக்காமக்கா அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவானுங்க. உடனே ஹனியபால் கிட்ட யோ சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கியா, உடனே ப்ளூபெரிஸ் எல்லாத்தையும் அனுப்பி வை, இல்லன்னா தடுக்க முடியாதும்பானுங்க. இது லெவல் 2ல இருந்து வந்த ரிப்போர்ட். அடுத்து லெவல் 4ல இருந்து என்ன தெரியுமா ரிப்போர்ட் வரும்? லெவல் 4ல இருக்க காட்சியுமே துவச்சு எடுத்துட்டாங்கன்னு. இப்படி அட்ட டைம்ல 2 பக்கமும் பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே பெரிய புயலே கிளப்பிட்டு வரும். இங்க காட்சிகளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது பல வருஷமா ஒவ்வொருத்தரா காணாம போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்ப மொத்தமா வர்றாங்கன்னு. வயசு வார்டன் என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்குவான். அவனுக்கு என்ன
நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. ஏய் யாருக்காச்சும் ஏதாச்சும் புரிஞ்சதுன்னா சொல்லுங்கடா, என்னால முடியல. ஆமா இதுக்கப்புறமும் நான் வார்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். இங்க பார்த்தா நம்ம போட்ல எல்லாம் சும்மா மின்னல் வேகத்துல சுத்திட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் எனர்ஜி ஹார்மோன் ஏத்தி விட்டாச்சே. அப்படி இவங்க எல்லாம் ஜாலியா ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல மிஸ்டர் ஒன்ன பாப்பான். பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். லூஃபிக்கு இவன் யாரு என்னன்னே தெரியல. அப்புறம் தான் அந்த அலபாஸ்டா சம்பவத்தப்போ உங்க கூட சண்டை போட்டதுல இவனும் ஒருத்தன் பானா. லூஃபி தான் இவன் கூட சண்டை போடவே இல்லையே. நம்ம ஜோரோ தானே பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில கத்திய வச்சு வெட்டி தள்ளலாம். ஆக்சுவலா இவனை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜோரோ இரும்பு எப்படி வெட்டணும்னு சொல்லி கத்துக்கிட்டான். இன்னுமே இங்க காமெடி முடியல. லெவல் 2ல அவனுக்கு ஒரு சைடு பேக்கப் வேணும்னு கேக்குறானுங்க. லெவல் 4ல இவனுக்கு ஒரு சைடு பேக்கப் வேணும்னு கேக்குறானுங்க. நடுவுல மாட்டிக்கிட்டு வைஸ் வார்டன் என்னடா பண்ணுவேன் நானுன்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். இல்ல வேற வைஸ் வார்டன் சீக்கிரம் சீக்கிரம் இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. அட்டுப்புட்டுன்னு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் கொடுங்க. எங்களுக்கு லெவல் 2ல ஆள் வேணும்னு இங்க ஒரு சைடு, லெவல் 4ல ஆள் வேணும்னு இங்க ஒரு சைடு. என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு நின்னுட்டு இருப்பான். இங்க லெவல் 4ல இவங்க அட்டாக் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. இவான்லாம் மண்டைய பெருசாக்கி அப்படி கண்ணை ஒரு சிம்டி டெத் விங்க்னு தான் சொல்லுவான். அதுக்கே அங்க இருந்து அத்தனை பேருமே தெரிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாம் இவங்கள பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இவங்க காணாம போன ஆளுகளாச்சே, என்ன அத்தனை பேரும் ஒட்டுக்க வர்றானுங்கன்னு மண்டையை பிச்சுக்குவானுங்க. வந்தவங்க கொடூரமா கொலவெறியோட வளைச்சு அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாரோட அடியுமே வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும். சுத்தி சுத்தி அடிப்பாங்க ஃபுல் எனர்ஜியோட. அப்படி அவங்க அட்டாக் பண்ணிட்டு மொத்த பேரும் வரத பார்த்தா ஏதோ சைக்ளோனே ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில யாரு வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எவ்வளவோ முக்கி பார்த்துட்டாங்க, முடங்கி பார்த்துட்டாங்க. நாங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ் போயே தீரணும்னு சொல்லியே லூஃபி மிதிப்பான். ஏசுக்காண்டி இங்க பையன் எவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்கான்னு. ஏஸ் எல்லாம் பார்த்தானா அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஏச கூட்டு போற கப்பலை காட்டுறாங்க. அங்க ஏஸ் கிட்ட வைஸ் அட்மிரல் உன்னோட தம்பி மங்கி டி லூஃபி பெரிய அட்டூழியமே இம்பல் டவுன்ல பண்ணிட்டான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. ஆனா இதுதான் உன்னோட கடைசி நாள். வானத்தை இதுக்கப்புறம் உன்னால பார்க்கவே முடியாது. சோ நல்லா பாத்துக்க அப்படி இப்படின்னு பில்டப்பா பண்ணிட்டு போவான். ஏசும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவன் கேஷுவலா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே பாத்துக்கிட்டு இருந்த ஏசுக்கு வானமே நெருப்பா மாறின மாதிரி தெரியும். நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. பார்த்தா டப்புன்னு மரீன் போர்டுக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க. நாங்க வந்துட்டோம்டா, கேட்டை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்ப அப்படியே அந்த கேட் ஆஃப் ஜஸ்டிஸ பயங்கரமா காட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.